தமிழ்நாட்டில் இன்று 2 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தருமபுரம், மன்னம்பந்தல், வடகரை, குத்தாலம், மங்கைநல்லூர், தேரளந்தூர், கோமல், நீடூர், செம்பனார்கோவில், திருக்கடையூர், பொறையார், தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராசிபுரம், வெண்ணந்தூர், நாமகிரிப்பேட்டை, மங்களபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை கனமழை கொட்டி தீர்த்தது. இன்று சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எனும் தமிழ்நாட்டின் கல்வி எழுச்சி விழா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சேலம் திரும்பிய எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் தொகுதியில் ஏராளமான அதிமுகவினர் திரண்டு வரவேற்பு அளித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சார சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக எடப்பாடி பழனிசாமி சேலம் திரும்பினார். பாமக விவகாரத்தில் விரைவில் தேர்தல் ஆணையம் நல்ல முடிவை அறிவிக்கும் என அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்துவிட்டு திரும்பிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தலைவர் பதவி நீட்டிப்புக்காக தவறான ஆவணங்களை, தகவல்களை அன்புமணி கொடுத்ததற்கான ஆதாரங்களை கொடுத்ததாக தெரிவித்தார். தவிக தலைவர் விஜய் டிசம்பர் 20ஆம் தேதியோடு சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது பிப்ரவரி 21ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 27ஆம் தேதி நாமக்கல், கரூரில் பிரச்சாரம் செய்யும் அவர் 2026 பிப்ரவரி 21ஆம் தேதி செங்கல்பட்டு, சென்னையில் நிறைவு செய்கிறார். அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கும் முன்பு அவர்களிடம் முன்வைப்பு தொகை வசூலிப்பது குறித்து விதிமுறைகளை வகுக்க அக்டோபர் 16ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு பாரபட்சமின்றி அனுமதி வழங்க வேண்டும் என தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் உடல்நலக்குறைவு காரணமாக தனது 56வது வயதில் காலமானார். சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படித்து டாக்டரான இவர் பிறகு IAS படித்து தேர்ச்சி பெற்று செங்கல்பட்டு துணை ஆட்சியராக தனது பணியை தொடங்கி தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் முக்கிய பதவிகளை வகித்தார். தமிழ்நாடு அரசின் எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். பல பெரிய பொறுப்புகளில் பணிபுரியும் வாய்ப்பை பெற்றிருந்த அவருடைய அகால மரணம் மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியிருக்கிறார். பீலா வெங்கடேசன் மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு உத்தேச தேதி வெளியாக இருக்கிறது. அதன்படி பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கி ஜூலை 15ஆம் தேதிக்குள் தேர்வை முடிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கேட்டு பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்ததில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கேட்டு இளைஞர்கள் மற்றும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட போது வன்முறை வெடித்தது. இதனால் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் போலீசார் வாகனங்களுக்கு தீ வைத்தனர். நாடு முழுவதும் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் சிறுபான்மையினர், பழங்குடியினர் மற்றும் ஏழைகளின் மொத்த எண்ணிக்கை குறித்து நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றார்.
ஜிஎஸ்டி வரி குறைப்பால் கேரள மாநிலத்திற்கு 8,000 கோடி ரூபாய் முதல் 10,000 கோடி ரூபாய் வரை வருவாய் குறைந்திருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறையில் நடைபெற்ற அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க மாநாட்டில் பேசிய அவர், தமிழ்நாடு கேரள மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். சத்தீஸ்கரில் 21 பெண்கள் உட்பட 71 நக்சலைட்டுகள் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் அண்மை காலமாக நக்சலைட்டுகளின் தாக்குதல்களை பாதுகாப்பு படையினர் முறியடித்து வருகின்றனர். இதனால் அங்கு தலைமறைவாக இருக்கும் பல நக்சலைட்டுகள் சரணடையும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் பாலிவுட் நடிகர் சோனு சூட் ஆஜரானார். சட்டவிரோத பந்தய செயலியான 1xBet வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை இயக்குநரகம் சம்மன் அனுப்பிய நிலையில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்ததாக கூறப்படுகிறது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள பப் ஒன்றில் பில் தொடர்பாக வாடிக்கையாளர்கள் மற்றும் பவுன்சர்களிடையே ஏற்பட்ட தகராறில் மாறி மாறி சரமாரியாக தாக்கிக் கொண்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. வாடிக்கையாளர் மீது பவுன்சர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமான வாடிக்கையாளர்கள் ஒன்று சேர்ந்து அங்கிருந்த பவுன்சர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள தனியார் பள்ளி உடற்கல்வி ஆசிரியரின் செல்போனில் 2500 ஆபாச வீடியோக்கள் உள்ளதாக அவருடைய மனைவியே மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்திருக்கிறார். கேரளாவைச் சேர்ந்த மேத்யூ என்ற ஆசிரியர் மீது புகார் மனு அளித்திருக்கும் நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். MiG-21 விமானங்களுக்கான ஓய்வு விழாவை முன்னிட்டு விமானப்படை வீரர்கள் சாகச ஒத்திகையில் ஈடுபட்டனர். சண்டிகர் விமான நிலையத்தில் நாளை MiG-21 விமானங்களுக்கான ஓய்வு நிகழ்ச்சி நடைபெறவிருக்கும் நிலையில் வீரர்கள் ஒத்திகையில் ஈடுபட்டனர். விமானப்படை வீரர்கள் பாராசூட்டில் இருந்து குதித்தும் மிடுக்கான அணிவகுப்பு நடத்தியும் ஒத்திகை பயிற்சி மேற்கொண்டனர். MiG-21 ரக போர் விமானங்கள் நாளையுடன் அதிகாரப்பூர்வமாக ஓய்வு பெறும் நிலையில் பாரம்பரிய முறையில் வாட்டர் சல்யூட் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சண்டிகர் விமானப்படை விமான நிலையத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் வாட்டர் சல்யூட் அளிக்கப்பட்டது. நவராத்திரியை முன்னிட்டு மத்திய பிரதேச மாநிலம் போபாலை அடுத்த கோவிந்த்புரா பகுதியில் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் இணைந்து கர்பா நடனமாடி மகிழ்ந்தனர். நவராத்திரி விழாவின் 3ஆம் நாள் கொண்டாட்டத்தில் அனைவரும் பங்கேற்று கர்பா நடனமாடிய ட்ரோன் காட்சி வெளியாக இருக்கிறது. மும்பையில் உள்ள அம்பானியின் இல்லத்தில் நவராத்திரி கொண்டாட்டம் களை கட்டிய நிலையில் குடும்பத்தினர் அனைவரும் பங்கேற்று நடனமாடி மகிழ்ந்தனர். கொண்டாட்டத்தின் போது அனைவரும் சேர்ந்து கர்பா நடனமாடிய நிலையில் நீதா அம்பானி நடனமாடி மகிழ்ந்த போது அனைவரும் கை தட்டி ஆரவாரம் செய்தனர். ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் நேற்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இரவு 8 மணியளவில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அரசு சார்பில் ஏழுமலையானுக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பணம் செய்தார். இரவு 9 மணிக்கு பிரம்மோற்சவத்தின் முதல் வாகன புறப்பாடாக பெரிய சேஷ வாகனத்தில் ஏழுமலையான் மாட வீதி உலா நடைபெற்றது. ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் நேற்று இரவு சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக திருமலை திருப்பதியை சென்றடைந்த அவரை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அதிகாரி அனில்குமார் சிங்கால் உள்ளிட்டோர் வரவேற்று தரிசனத்திற்கான ஏற்பாடுகளை செய்தனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே ஆய்வுக்காக சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு திருநங்கை ஒருவர் அவரது நெற்றியில் திருநீறு பூசி ஆசீர்வதித்தார். கட்டப்புலி கிராமத்தில் 6.75 ஏக்கரில் கட்டப்பட்டு வரும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து சென்னை டி நகரில் உள்ள பாண்டி பஜாரில் கடை கடையாக சென்று வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கினார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடைமுறையால் என்ன பயன் என்பது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சீமானும் விஜயும் RSS இயக்கத்தின் ஒட்டுப்புழுக்களாக உள்ளதாக விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விமர்சனம் செய்திருக்கிறார். உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026 தேர்தலுக்கு பின்னர் அந்த இருவருக்கும் எதிர்காலம் இல்லை என்று கூறினார்.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே வரதராஜபுரத்தில் உள்ள சுகுணா ஃபுட்ஸ் கோழி தீவனம் தயாரிக்கும் ஆலையில் உள்ள பெண் ஊழியர்களை கூட வெளியில் விடாமல் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இரண்டாவது நாளாக சோதனை காரணமாக தங்களுக்கு தீவனம் முறையாக வரவில்லை என கூறி கோழி பண்ணையாளர்கள் ஆலை முன்பாக திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை சுகுணா ஃபுட்ஸ் தாய்க்கோழி பண்ணை மண்டல அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் 9 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்தினர். முதல் நாள் சோதனையின் போது பெண் தொழிலாளர்களை மாலை 6 மணியளவில் வீட்டுக்கு அனுப்பிய நிலையில் நேற்றைய சோதனையின் போது அனுப்பாததால் பெண் தொழிலாளர்கள் கடுமையாக அவதியடைந்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே அதிகாலையில் தேயிலை தோட்ட தொழிலாளியை கரடி தாக்க முற்பட்ட பகீர் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. இரவு முழுவதும் ஒரு வீட்டின் வாசலில் பதுங்கியிருந்த கரடி ஆள் நடமாடும் சத்தத்தை கேட்டதும் வெளியே வந்திருக்கிறது. இந்த நிலையில் கரடியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சைதாப்பேட்டையில் உள்ள ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் இணை இயக்குநர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை அருகே காவிரி குண்டாறு இணைப்பு திட்டப் பணிகளுக்காக நிலம் அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளை விவசாயிகள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புரகரப்பண்ணை பகுதியில் நிலமெடுப்பு அதிகாரிகள் அளவீடு செய்ய சென்றபோது மூதாட்டி ஒருவர் தனது நிலத்தில் அமர்ந்து தலையில் அடித்துக் கொண்டு அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பூண்டி தங்கம்மாள் சாலையில் கடந்த 4 நாட்களாக தேங்கி நிற்கும் கழிவுநீரை இதுவரை அகற்றவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி அருகே கூலி தொழிலாளியின் 9 வயது மகன் அப்ளாஸ்டிக் அனிமியா என்ற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அரசு சார்பில் சிகிச்சைக்கு உதவி செய்ய வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வியனூர் குட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த சுந்தராஜ் என்பவரின் மகன் ஸ்ரீ பிரணவ் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைக்கு 1 கோடி ரூபாய் செலவாகும் என கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காண பகுதியில் சிறப்பு சலுகை விலையில் பொருட்கள் விற்பனை செய்வதாக கூறி கிராம மக்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த 10 பேரை போலீசார் கைது செய்தனர். 10,700 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை அதிர்ஷ்ட கூப்பன்களுக்கு 6,700 ரூபாய்க்கு தருவதாக கூறி போலி வெள்ளி கொலுசை கொடுத்ததாக புகார் அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே போதை மாத்திரை மற்றும் போதை ஊசி பயன்படுத்திய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மணம்பூண்டியைச் சேர்ந்த மணிகண்டன், சிவபிரகாசம் ஆகியோர் தொடர்ந்து போதை மாத்திரை மற்றும் ஊசிகளை பயன்படுத்தி வருவதாக எழுந்த புகாரின் பேரில் போலீசார் சோதனை நடத்திய போது 2 வீலரில் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. வரும் 4ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் ராணிப்பேட்டைக்கு பிரச்சாரம் செய்ய வரவிருக்கும் நிலையில் அனுமதி கேட்டு தாவேகாவினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் மக்களை சந்தித்து உரையாற்ற அனுமதி கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தருமபுரியில் உள்ள ஔவையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு சாக்லேட் கொடுத்து வீட்டின் முகவரியை கேட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சுமன் என்ற இளைஞர் மாணவிகளிடம் அத்துமீறி முகவரி கேட்டதாக அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் ரோப்காரில் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. ரோப்காரில் பயணிக்கும் போது ஏற்படும் அசம்பாவிதங்களை எதிர்கொள்வது குறித்து அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை சார்பில் ஒத்திகை நடைபெற்றது. சென்னை மதுரவாயல் பகுதியில் மது போதையில் சாலையில் மயங்கி கிடந்தவரிடம் 4 சவரன் செயினை பறித்தவரை போலீசார் கைது செய்து செயினை மீட்டனர். காரம்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜ்கிரண் மது போதையில் ஆலப்பாக்கம் பகுதி சாலையில் மயங்கி கிடந்தபோது அவர் கழுத்தில் அணிந்திருந்த 2 தங்கச் செயின்களை அதே பகுதியைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் பறித்து வைத்திருந்தது தெரிய வந்தது. சிவகங்கையில் 40 லட்சம் ரூபாய் மதிப்புடைய மதுபான பாட்டில்களை ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து மது பாட்டில்கள் சாலையில் கொட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை கல்லாக்கோட்டையில் உள்ள மதுபான ஆலையில் இருந்து சிவகங்கை டாஸ்மாக் குடவுனுக்கு டாரஸ் லாரியில் மது பாட்டில்களை ஏற்றி சென்றனர். காஞ்சிரங்கால் பகுதி சுற்றுவட்ட சாலையில் வேலை நடைபெற்று வரும் பாலத்தில் லாரி கவிழ்ந்தது.
வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே நாய் கடித்து ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்ததால் மக்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர். வரதலம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கருணாநிதி கடந்த 8ஆம் தேதி மது போதையில் வீடு திரும்பிய போது தெருநாய் கடித்த நிலையில் சிகிச்சை பெறாமல் அலட்சியமாக இருந்ததால் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டார். கல்லீரல் பிரச்சனை காரணமாக சென்னையில் சிகிச்சை பெற்று வந்த தந்தையை பார்ப்பதற்கு வந்த 6 வயது சிறுமி திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த மகேந்திரன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருடைய 6 வயது மகளுக்கு காய்ச்சல் அடித்த நிலையில் மூக்கு வாயில் இருந்து ரத்தம் கசிந்து உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை அருகே சொத்து பிரச்சனையில் சித்தப்பாவை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிய அண்ணன் மகனை போலீசார் தேடி வருகின்றனர். இதற்கிடையே ஆவல்நாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சித்தப்பா மாதுவை வெட்டிவிட்டு அண்ணன் பூபதியின் மகன் திருப்பதி தப்பி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியாக வசித்து உயிரிழந்த பொறியாளரின் வீட்டில் இருந்து மீட்கப்பட்ட 74 சவரன் நகை, 1.5 லட்சம் ரொக்கம், 2 கோடி ரூபாய் மதிப்புடைய பத்திரங்கள் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிந்து தனியாக வசித்து வந்த பொறியாளர் பலராமன் சில தினங்களுக்கு முன்பு மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கல்லணை கால்வாய் கடைமடை கால்வாயில் சடலமாக மிதந்து வந்த இளைஞரின் உடலை போலீசார் மீட்டனர். விவசாயத்திற்காக திறந்துவிடப்பட்ட தண்ணீரில் சடலம் மிதந்து வந்ததை பார்த்த விவசாயிகள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் செட்டிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த காளிதாஸ் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. ஈரோட்டில் மது போதைக்கு அடிமையாகி கணவன் உயிரிழந்த நிலையில் அவரது பெற்றோர் வீட்டை விட்டு விரட்டியதாக இளம்பெண் தனது மகளோடு எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். அவல்பூந்துறையைச் சேர்ந்த வெள்ளியங்கிரி மது போதையில் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் அவரது தாய் மற்றும் சகோதரர் வெள்ளியங்கிரியின் மனைவிக்கு எந்த சொத்தையும் தராமல் வீட்டை விட்டு வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை அருகே கிணற்றில் சாக்கு மூட்டையில் கிடந்த பெண்ணின் சடலத்தை போலீசார் மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாசுதேவன்பட்டு கிராமத்தில் உள்ள விவசாய கிணற்றில் சாக்கு மூட்டையில் கட்டப்பட்டு கிடந்த பெண்ணின் சடலத்தை போலீசார் மீட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் அதிமுக நகர செயலாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து திண்டிவனம் மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செஞ்சி நகர அதிமுக செயலாளராக இருந்த வெங்கடேசன் என்பவரை ராஜேந்திரன் கல்லால் தலையில் பலமாக தாக்கியதால் காயமடைந்து சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். சர்வதேச சைகை மொழி தினம் கொண்டாடப்படுவதையொட்டி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் நீல நிற மின் விளக்குகள் ஏற்றப்பட்டு வண்ணமயமாக காட்சியளித்தது. உலகளவில் மனித உரிமைகள் மற்றும் சைகை மொழிகளை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் செப்டம்பர் 23ஆம் தேதி சர்வதேச சைகை மொழி தினம் அனுசரிக்கப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மதரசா பள்ளியின் இரவு காவலாளி வீட்டில் 15 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் 10 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்தினர். இரவு காவலாளி சபீர் அகமதுவின் வங்கிக் கணக்கில் வருமானத்திற்கு அதிகமான அளவில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடைபெற்றது. புதுச்சேரியில் விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி புதுவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திடீரென ஆளுநர் மாளிகை முன்பாக தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த சில நாட்களாக உருளையன்பேட்டை பகுதியில் வழங்கப்பட்ட குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்ததாக கூறப்படுகிறது. சென்னை திருவொற்றியூரில் இருசக்கர வாகன திருடனை கைது செய்த தனிப்படை போலீசார் அவனிடமிருந்து 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளியை பின்தொடர்ந்த போது இருசக்கர வாகனத்திற்கு சாவி செய்யும் கடையில் குற்றவாளி விக்ரம் பிடிபட்டார். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே விஜிலன்ஸ் அதிகாரி என கூறி கிராம நிர்வாக அலுவலரை மிரட்டி பணம் கேட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். காட்டுப்புத்தூர் விஏஓ வெங்கடேஷ் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கெவின், பிரவீன்குமார், தொட்டியம் பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் ஆகியோர் பணம் கேட்டு மிரட்டினர். திருச்சி சார் பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கணக்கில் வராத 53,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகே உள்ள இணை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு லஞ்சம் வாங்கப்படுவதாக புகார் வந்ததை அடுத்து திருச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி மணிகண்டன் தலைமையிலான போலீசார் அந்த அலுவலகத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர்.
சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பட்டா நிலத்திற்கு தடையில்லா சான்றிதழ் வழங்க 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தனி தாசில்தார் உட்பட இருவர் கையும் களவுமாக பிடிபட்டனர். மூலப்பாதை பகுதியைச் சேர்ந்த தமிழரசு என்பவர் பட்டா நிலத்திற்கு NOC வழங்க கோரி நில அளவை பிரிவு தனி தாசில்தார் கோவிந்தராஜனிடம் விண்ணப்பித்தார். அப்போது அவர் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் அதனை வட்டாட்சியரின் கார் ஓட்டுநர் வெங்கடாச்சலத்திடம் கொடுத்தபோது சிக்கினர். ஊராட்சி பணிகள் குறித்து கேள்வி கேட்டவரை ஊராட்சி செயலர் தகாத வார்த்தைகளால் திட்டிய ஆடியோ இணையத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரநல்லூரைச் சேர்ந்த சண்முகராஜ் ஊராட்சி செயலர் முருகேசனை செல்போனில் தொடர்பு கொண்டு ஊராட்சியில் நடைபெறும் பணிகள் குறித்து கேள்வி எழுப்பினார். திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா சாகுபடி தொடங்கியிருக்கும் நிலையில் விதை, நெல், உரம் உள்ளிட்ட இடுபொருட்களை மானிய விலையில் அரசே வழங்கி நிபந்தனையின்றி விவசாய கடன் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆண்டு பருவம் தவறி பெய்த மழையால் பயிர்கள் சேதமடைந்ததால் கடனை கட்டத் தவறிய விவசாயிகளுக்கும் கடன் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். உரிய ஆவணங்கள் இன்றி ரயிலில் எடுத்து செல்லப்பட்ட 18.4 கிலோ வெள்ளிக்கட்டிகளை ஈரோட்டில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இருந்து திருவனந்தபுரம் சென்ற அகில்யா நகரி விரைவு ரயிலில் வெள்ளிக்கட்டிகளை கொண்டு சென்ற ஈரோட்டைச் சேர்ந்த தர்மலிங்கம் என்பவருக்கு 1,65,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கோழிப்பனையில் கொத்தடிமைகளாக இருந்த இருளர் சமூகத்தைச் சேர்ந்த 9 பேர் அடங்கிய 3 குடும்பங்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டனர். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த 3 குடும்பத்தினர் மரக்காணத்தில் உள்ள 2 கோழிப்பண்ணைகளில் ஓராண்டுக்கு மேலாக கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வருவதாக புகார் வந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஓடும் ரயிலில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். சென்னையைச் சேர்ந்த அஞ்சலை ரயிலில் செல்லும் போது மாரியப்பன் மற்றும் கார்த்திக் ஆகியோர் 3 சவரன் நகையை பறித்துவிட்டு ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் இறங்கி தப்பி பாண்டிச்சேரியில் பதுங்கிய நிலையில் போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் குப்பை கிடங்கை அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க மக்கள் சென்றபோது குப்பை கிடங்கு அமைக்க ஆதரவாக செயல்படும் சிலரும் அங்கு வந்ததால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இருக்கன்குடி ஊராட்சி எல்லைக்குள் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ள பகுதியை சேர்க்க வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு பதிவேட்டில் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் பகுதியை வேறொரு கிராம எல்லையில் மாவட்ட நிர்வாகம் வரையறுத்துள்ளதாக கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு உட்பட்ட பகுதியில் குழாய் பதிக்கும் பணி கடந்த 6 மாத காலமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மழைக்காலத்தில் சாலைகள் சேரும் சகதியுமாகி வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் லிப்ட் 1 மாத காலமாக பழுதாகி உள்ளதால் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவதியடைவதாக புகார் எழுந்திருக்கிறது. முதல் தளம் மற்றும் 2வது தளத்தில் முக்கிய துறைகள் சார்ந்த அலுவலகங்கள் அமைந்திருப்பதால் பழுதடைந்த லிப்டை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வட்டியில்லா கடன் தருவதாக கூறி 150 சவரன் நகைகளோடு தப்பி சென்ற பள்ளிவாசல் இமாமை கண்டுபிடித்து நகைகளை மீட்டுத் தருமாறு ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பியிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். கீழக்கிடாரம் கிராமத்தில் உள்ள பள்ளிவாசலில் இமாம் அபுதாகிர் வட்டியில்லா கடன் தருவதாக கூறி ஏராளமானோரிடம் நகைகளை பெற்று தலைமறைவாகிவிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக எடுத்து செல்லப்பட்ட 96 மது பாட்டில்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய இருவரை தேடி வருகின்றனர். தகவலின் பேரில் மது பாட்டில்களை எடுத்து சென்ற பைக்கை போலீசார் பின்தொடர்வதை பார்த்த நபர்கள் பைக்கை மது பாட்டில்களோடு விட்டு சென்றனர். பூந்தமல்லி அருகே தனியார் பள்ளி ஆசிரியர் 2ஆம் வகுப்பு மாணவியை அடித்ததாக முறையிட்ட பெற்றோருக்கு பள்ளி நிர்வாகத்தினர் மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமழிசையில் ஸ்ரீ புத்த வித்யா மந்திர் பள்ளியில் சக்திவேல் என்பவருடைய 7 வயது மகள் பிரதீக்ஷா படித்து வந்துள்ளார். அவரை ஆசிரியை அடித்ததாக கூறி பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
மதுரை மாவட்ட மேலூர் அருகே தனியார் கல்குவாரியால் குடிநீர் இணைப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காப்புதூரில் 100க்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்குள்ள தனியார் கல்குவாரியில் உள்ள கழிவுகளை குடியிருப்பு இணைப்பு பகுதி மற்றும் நீர்நிலைகளில் கொட்டி வைப்பதாக கூறப்படுகிறது. பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்யவில்லை என விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கவுன்சிலர்கள் நகர்மன்ற கூட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிமுக 18வது வார்டு கவுன்சிலர் சோலைமலை தனது பகுதியில் சாலை சேதமடைந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தனியார் தோல் தொழிற்சாலை காவலாளி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சென்னையிலிருந்து வந்த அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் மோஹித் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு சபீர் அகமது வீட்டில் விசாரணை நடத்தினர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதாக வந்த தகவலை அடுத்து சபீர் அகமது வீட்டில் சோதனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே பக்கத்து கிராம மக்களுக்கு பட்டா வழங்க எதிர்ப்பு தெரிவித்து வேடல் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காலூர் ஊராட்சியில் உள்ள தேனாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த 49 நபர்களுக்கு வேடல் கிராமத்தில் பட்டா வழங்க மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தருமபுரியில் உள்ள பழைய நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே செயல்படாமல் உள்ள அரசு கட்டிடத்தில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் பயன்பாட்டில் இல்லாத அரசு கட்டடத்தை சமூக விரோதிகள் மது அருந்தும் கூடாரமாக பயன்படுத்துவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே சோகோ நிறுவனத்தின் கலைவாணி கல்வி மையத்தை முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பார்வையிட்டார். தொடர்ந்து அங்குள்ள தோட்டத்தில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பனைநார் மூலம் செய்த கைவினைப் பொருட்களையும் பார்வையிட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். சென்னை ராயபுரத்தில் அரசு மகப்பேறு மருத்துவமனை முன்பு கடை போட்டிருக்கும் நபர்களிடம் பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பெண்ணின் உறவினர் அந்த கடையில் இட்லி வாங்கிய நிலையில் சாம்பார் கெட்டுப்போயிருந்ததாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திருப்பதி ஏழுமலையான் சுவாமிக்கு பக்தர் ஒருவர் 3,86,00,000 ரூபாய் மதிப்புள்ள வைரக்கற்கள் பதித்த தங்கத்தாலான பூநூலை காணிக்கையாக வழங்கியிருக்கிறார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மஸ்தான் ராவ் ரேகா தம்பதி 3.86 கிலோ எடையுடைய தங்கம் மற்றும் வைரத்தால் செய்யப்பட்ட பூநூலை வழங்கினர். ரஷ்யாவின் படையெடுப்பை முடிவுக்கு கொண்டு வர தீர்க்கமாக செயல்படுமாறு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஐநாவில் உலக தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஐநா பொதுக்குழுவில் பேசிய அவர் ரஷ்யாவின் போரை நிறுத்த வேண்டும் என்றும் அவ்வாறு செய்ய தவறினால் ஆபத்தான உலகளாவிய ஆயுத போட்டியை தூண்டும் அபாயம் ஏற்படும் என்றார். ரஷ்யாவிடமிருந்து யுக்ரைன் இழந்த அனைத்து இடங்களையும் எளிதாக மீட்கலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதற்கு ரஷ்ய அதிபர் மாளிகை கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் யுக்ரைன் உடனான ராணுவ மோதல் தொடர்பான ட்ரம்பின் அனைத்து கருத்துக்களுக்கும் ரஷ்யா உடன்படாது என்றும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் நோவோரோசிஸ் துறைமுகம் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். தாக்குதல் காரணமாக துறைமுகத்தில் இருந்த கட்டடம் தீப்பிடித்து எரிந்த நிலையில் வான் உயரத்திற்கு கரும் புகை எழுந்தது. விரைந்து சென்ற தீயணைப்பு துறை வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். யுக்ரைன் நடத்திய இந்த ட்ரோன் தாக்குதல் காரணமாக 6 பேர் காயமடைந்தனர். ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன் இஸ்ரேலின் ஈலாட் நகரில் உள்ள ரெசார்ட்டை தாக்கியதில் 20 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜோர்டான் மற்றும் எகிப்து எல்லைப் பகுதிக்கு அருகே நடைபெற்ற இந்த தாக்குதல் காரணமாக சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்ற நிலையில் காயமடைந்தவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புயல் காரணமாக பிரேசிலில் உள்ள டொயோட்டா ஆலையில் இருந்த மேற்கூரை முழுவதும் சேதமடைந்திருக்கும் ட்ரோன் காட்சி வெளியாக இருக்கிறது. புயல் காரணமாக பலத்த காற்று வீசிய நிலையில் ஆலையில் மேற்கூரை அடித்து செல்லப்பட்டது. இதன் காரணமாக ஆலையில் பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் சீரமைப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொலம்பியாவில் சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 23 தொழிலாளர்கள் உள்ளே சிக்கிய நிலையில் மீட்பு பணிகளில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர்.
ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றில் வங்கதேச அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்ற இந்தியா முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 168 ரன்களை குவித்தது. தொடர்ந்து விளையாடிய வங்கதேச அணி 19.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 127 ரன்களை மட்டுமே எடுத்தது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலியா ஏ அணி 242 ரன்கள் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 420 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி 194 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனையடுத்து 2வது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 16 ரன்களை எடுத்துள்ளது. இளையோருக்கான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் அதிக சிக்சர்கள் விளாசியவர் என்ற புதிய சாதனையை இந்திய இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி படைத்திருக்கிறார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இதுவரை 10 போட்டிகளில் மட்டுமே விளையாடியிருக்கும் வைபவ் சூரியவன்சி 41 சிக்சர்களை பறக்க விட்டு இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். சர்வதேச T20 கிரிக்கெட் வரலாற்றில் அதிக முறை டக் அவுட் ஆன வீரர் என்ற மோசமான சாதனையை இலங்கை வீரர் தசுன் ஷனக்கா படைத்துள்ளார். 14வது முறை டக் அவுட் ஆகியுள்ள தசுன் ஷனக்கா தலா 13 டக் அவுட்டுகளுடன் இருந்த வங்கதேசத்தின் சௌமியா சர்க்கார் மற்றும் அயர்லாந்தின் பால் ஸ்டிர்லிங் ஆகியோரை அவர் பின்னுக்கு தள்ளி இந்த மோசமான சாதனையை நிகழ்த்தியுள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்களை அவரது அனுமதியை பெறாமல் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் பயன்படுத்திய விவகாரத்தில் சோனி நிறுவனத்தை வழக்கில் இணைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குட் பேட் அக்லி படத்தில் இடம்பெற்ற பாடல்களை சோனி நிறுவனத்திடமிருந்து உரிமை பெற்றுத்தான் பயன்படுத்தியதாக தெரிவித்தார். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முதலில் சண்டை செய்யணும் எனும் டயலாகை பேசிய தனுஷ் சண்டையை படிப்பில் செய்யுங்கள், உழைப்பில் செய்யுங்கள் என ரசிகர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதுவரை தாம் பேசியதிலேயே படிப்பை மட்டும் நம்மகிட்ட இருந்து எடுத்துக்க முடியாது என்ற அந்த வசனம்தான் சிறப்பானது என்றார். 2026ஆம் ஆண்டு வடசென்னை 2 படப்பிடிப்பு தொடங்கும் என்றும் 2027ஆம் ஆண்டு படம் வெளியாகும் என்றும் நடிகர் தனுஷ் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் இட்லி கடை திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய நடிகர் தனுஷ் வடசென்னை படத்தின் 2ஆம் பாகம் குறித்த அப்டேட் குறித்து பகிர்ந்ததும் ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்து நடிகர் S.J. சூர்யா அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் தன்னை கலைமாமணியாக தேர்ந்தெடுத்த தமிழக அரசு இயல் இசை நாடக மன்றத்திற்கும் துணை நின்ற ரசிகர்கள் மற்றும் விருதை வழங்கவிருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கும் நன்றி கூறியிருக்கிறார். நடிகர் விமல் படப்பிடிப்பு தளத்தில் சக துணை நடிகர்களுடன் பாடல் பாடி வைப் செய்த வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. வடம் படத்தின் படப்பிடிப்பு மதுரையில் நடைபெற்ற நிலையில் கடலைனா இது கடலை, எங்க ஊரு கடலை என்ற ஒரு பாடலை பாடி சொடக்கு போட்டு வைப் செய்தார். நடிகை சாய் பல்லவியின் பிகினி உடை புகைப்படங்கள் இணையத்தில் வெளியான நிலையில் ராமாயணம் படத்தில் சீதாவாக நடிக்கும் நடிகை இதுபோன்ற உடையில் புகைப்படங்களை வெளியிடலாமா என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சாய் பல்லவியும் அவரது தங்கை பூஜா கண்ணனும் பிகினி உடையில் இருக்கும் புகைப்படங்களை அவரது தங்கை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். நட்டி நடராஜ் நடிப்பில் உருவாகியிருக்கும் கம்பி கட்டின கதை திரைப்படத்தின் போஸ்டர் வெளியாக இருக்கிறது. ராஜ்நாதன் பெரியசாமி இயக்கியிருக்கும் இந்த திரைப்படத்தில் சிங்கம்புலி, சாம்ஸ், முகேஷ் ரவி, ஸ்ரீரஞ்சனி நாயர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த திரைப்படம் தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் 17ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது. கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான மிஸ் P&I ரியாலிட்டி ஷோ போட்டியில் வெற்றி பெற்று சென்னை திரும்பிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த தான்யா நாயுடுவுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இவர் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் அமெரிக்காவில் நடைபெறவிருக்கும் ரீனா ஹிஸ்பானா அமெரிக்கானா 2025 உலக அழகி போட்டியில் இந்தியா சார்பாக பங்கேற்க உள்ளார். திருமணம் செய்து ஏமாற்றியதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா அளித்த புகார் தொடர்பாக வரும் 26ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சென்னை நீலாங்கரை போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் தன்னை ஏமாற்றியதாகவும் தான் சுமக்கும் பிள்ளைக்கு அவர்தான் காரணம் என்றும் ஜாய் கிறிசல்டா போலீசிடம் புகார் அளித்திருந்தார்.
திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 3ஆம் நாள் நவராத்திரி விழாவில் திருக்கல்யாண மண்டபத்தில் பராசக்தி அம்மன் கஜலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனைப் பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவையொட்டி ஏரல் பகுதிகளில் பல்வேறு வேடமணிந்து பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆடினர். காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் காளி வேடம், சுடலை மாடன் உள்ளிட்ட வேடங்களை அணிந்து சூடமேற்றி அருள் கூறினர். சோனி நிறுவனம் இந்தியாவில் தனது பண்டிகை கால சலுகையை அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் இந்திய சந்தையில் பிளே ஸ்டேஷன் 5 மாடலுக்கு 5000 ரூபாய் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இந்த சலுகையின் கீழ் PS5 டிஜிட்டல் எடிஷன் 44,990 ரூபாய் விலையில் கிடைக்கிறது. வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளை பயனர்கள் மொழிபெயர்ப்பு செய்து படிக்கும் வசதி விரைவில் அறிமுகமாக உள்ளது. முதற்கட்டமாக ஆங்கிலம், ஹிந்தி, அரபிக், ஸ்பானிஷ் உள்ளிட்ட 19 மொழிகளில் இந்த சேவை கிடைக்க உள்ளது.